இந்த மாலை ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள தேவனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. நீர் நல்லவர், வல்லவர், நீர் போதுமானவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலையில் கூட உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி சேர்ந்து வந்திருக்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்த்த எல்லா முகங்களும் பிரகாசம் அடைந்தன சுவாமி. அது மாதிரி நாங்களும் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரை கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை ஜீவியத்தை நீ பிரகாசிக்க செய்யும் சுவாமி. ஆண்டவரை இந்த நாளிலும் கூட உம்முடைய அடியார் எடுத்து நீர் வல்லமையாக உபயோகிக்கும். எங்களுக்கு ஏற்ற ஆண்டவரை வார்த்தையை செய்தியை எங்களுக்கு நீர் தாரும் சுவாமி. ஆரம்பம் முதல் ஆண்டவரை முடியும் வரை உம்முடைய இனிய மாறாத பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு ஆண்டவரை விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா ஆண்டவரை தேவைகள், எங்களுடைய ஆண்டவரை கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதுக்கு ஏற்ற வண்ணமாக எங்களை நீர் போஷித்தரலும். உம்முடைய ஆண்டவரை ஆத்ம ஆண்டவரை ஆவின் ஆண்டவரை மன்னாவினால் எங்களை நீர் போஷித்தரலும் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரை பாடுகின்ற ஒவ்வொரு ஆண்டவரை பாடல் வரிகளையும் நாங்கள் உணர்ந்து பாடுகிறவர்களாக, உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றியறலும். அநேகர் ஆண்டவரை கொண்டு வாரோம், சேர்ந்தும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். எல்லாவற்றிலும் இயேசு மூலம் வேண்டி கேட்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. 139வது பாடலை சேர்ந்து பாடுவோம் உற்சாகமாக. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றார், முன் சென்றாரே. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளதே. பாடி அவர் நல்லவர் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை
கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர் என்றும் உள்ளதே, நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. கிருபை என்றும் உள்ளது. அடுத்த பாடல். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் முதலாவது சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு தீர்க்கதரிசிகளின் சந்திப்பு. வாங்க ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களே. இதோ வருகிறேன் எசேக்கியேல் அவர்களே. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் இருந்தால் நலமாயிருக்குமே. இந்த ஜனத்திற்காக இரவும் பகலும் நான் அழுவேனே. வாருங்கள் எரேமியா தீர்க்கதரிசியே, உங்களை கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று சொன்னால் சரியாக இருக்கும். உங்கள் மக்களுக்காக நீங்கள் அழுதது போல் இன்று நாங்கள் எங்கள் தேசத்துக்காக ஜெபத்தால் மிக நல்லது என்று என்கிறேன். அங்கே முழங்காலிலே ஜெபித்து கொண்டிருப்பவர் யார்? அவர் நம்முடைய தானியேல் தீர்க்கதரிசி தான். தானியேல் அவர்களே, இங்கே வந்து எங்களுடன் அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் நிறைய காரியங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. நம்முடைய காலத்தில் வாழாத இந்த மக்களுக்கு நம்மை பற்றி சிலவற்றை அறிவிக்கலாம். முதலில் ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களே, நீங்கள் பேசுங்கள். ஏனென்றால் ஏசாயா புஸ்தகம் வேதாகமத்திற்குள்ளே ஒரு வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் காரணத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது நான் ராஜ குடும்பத்தில் பிறந்தவன். யூத அரசனான யோவாசுடைய இளைய மகனாகிய ஆமோத்சின் குமாரன் தான் நான். உங்கள் மனைவியும் தீர்க்கதரிசினி தானே? ஆம் ஆம், நான் உசியா ராஜாவின் ஆட்சி காலத்தில் இறுதியில் ஆரம்பித்து யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகிய ராஜாக்களின் காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் கூறிக்கொண்டிருந்தேன். ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களே, உங்களை பழைய ஏற்பாட்டின் பவுல் என்றும் உங்கள் புத்தகம் முழு வேதாகமத்தையும் அடக்கிய சிறிய வேதாகமம் என்றும் கூறப்படுகிறது. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? ஆம், சொல்லுகிறேன். என்னுடைய புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உண்டு என்று சொல்லுங்கள் பார்ப்போம்.
66 அதிகாரங்கள். மிகவும் சரி. இப்பொழுது மொத்த வேதாகமத்தில் எத்தனை புத்தகங்கள் உண்டு என்று சொல்லுங்களேன். 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள். சரியா? சரியாக சொன்னீர்கள். என்னுடைய புத்தகத்தில் 1 முதல் 39 வரை அதிகாரங்கள் நியாய தீர்ப்பையும் எச்சரிக்கையையும் கூறுகிறது. அதே போல் 40க்கு மேலான அதிகாரங்கள் நம்பிக்கையை விவரிக்கிறது. அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் காணலாம். 66ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை போல கடைசி நியாய தீர்ப்பை உரைக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து நம் நம்பிக்கையாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு பவுலும் என்னை போல் நன்கு படித்தவர். தேவன் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தை நாங்கள் அவருக்கென்று பயன்படுத்தி அவரையே மகிமைப்படுத்துகின்றோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியா ராஜாவின் குமாரனும் யூத அரசனுமான மனாசே ராஜா கொலை செய்தான் என்று யூத வரலாறு கூறுகின்றது. எதற்காக தீர்க்கதரிசியை கொல்ல வேண்டும்? ஏசாயா தேவனுடைய வார்த்தையை சொல்லி வந்தார். அது மனாசேக்கு மிகவும் எரிச்சலை தந்தது. ஏனெனில் இந்த மனாசே ராஜா கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்தார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கோபத்தை தருகிறது. அதனால்தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய ஊழியத்தையும் அழிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை யாராலும் அழிக்க முடியாது. தேவனுடைய ஊழியம் செய்ய நாம் பயப்பட தேவையில்லை. நம்ம ஏசாயா எழுதிய புத்தகத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அதை வச்சு நம்ம ஒரு பாடல் பாடலாமா? அடுத்ததாக யூதா தேசத்தின் மிக ஆபத்தான காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் கூறிய எரேமியா தீர்க்கதரிசி அவர்களின் வார்த்தைகளை கேட்போமா? எரேமியா தீர்க்கதரிசி அவர்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லீர்களா? எருசலேமில் இருந்து 3 மைல் தொலைவில் உள்ள ஆனதோத் என்னும் கிராமத்தில் இருந்த ஆசாரியனான இலக்கியாவின் குமாரன் நான். யூதாவின் கடைசி 3 ராஜாக்களின் காலத்திலும் யூதர்கள் சிறைப்பட்டு போன காலத்திலும் தேவன் என்னை பயன்படுத்தினார். நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. என் புத்தகத்தை எழுத தேவன் எனக்கு பாரூக் என்ற உதவியாளனை தந்தார். நான் எழுதிய புத்தகங்களை யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் நெருப்பிலையிட்டு கொளுத்தினார். அந்த ராஜாக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தங்கள் செவியை சாய்க்கவில்லை. நான் என் புத்தகத்தை எழுதினேன். என்னை ஒரு உளையான பால்கிணற்றில் போட்டுவிட்டார்கள். தேவனுடைய தீர்மானத்தின்படி எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் என்னை தூக்கிவிட்டான். பலர் என்னை மிரட்டினார்கள், என்னை கொலை செய்வதாக பயமுறுத்தினார்கள். ஆனாலும் தேவனுடைய மென்மையும் தைரியமற்ற என்னையும் தேவன் பயன்படுத்தி அவர்களிடம் என்னை உறுதியாக பேச வைத்தார். ஆம், எரேமியா தீர்க்கதரிசியைப் போல நாம் துன்பப்பட்டாலும் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும். I live for Jesus day after day. I live for Jesus, let come what may. The Holy Spirit I will obey. I live for Jesus day after day.
எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்னுடைய புத்தகத்தை படித்திருக்கிறீர்களா? அச்சோ, அதை படிக்காமல் எப்படி விட முடியும்? ஆனால் படிக்கும்போது உடம்பெல்லாம் நடுங்கும். தேவன் சொல்ல சொல்ல அப்படியே செய்தீர்களே. திடீரென்று பரலோக கேருபின்களை தரிசனத்தில் காட்டுகிறார். இன்னும் ஒரு நாள் பள்ளத்தாக்கிற்கு போக சொல்கிறார். அதிலும் முழுவதும் எலும்புகள். நினைத்தாலே திகிலாக இருக்கிறது. ஆமாம், நான் பூசியின் புதல்வரான ஒரு ஆசாரியன். என்னுடைய மனைவியை எருசலேமின் முற்றுகையின் போது யூதர்களுக்கு அடையாளமாக தேவன் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் இந்த யூதர்கள் மனம் திரும்பவில்லை. என்னை நேபுகாத்நேச்சார் 2ஆம் முறை படையெடுத்து வரும்போது அடிமையாக கொண்டு சென்றார். நான் பாபிலோனின் தீர்க்க தரிசனம் சொன்னேன். அங்கே சிறையில் இருக்கும் யூத மக்கள் நம்பிக்கையை கூறும் விதமாக என்னை தேவன் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார். அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைவது போல சிறையில் இருக்கும் யூத மக்கள் மீண்டும் வருவார்கள் என்ற நற்செய்தியை என் மூலமாக தேவன் அவர்களுக்கு கூறினார். சிறைப்பட்டு வந்த யூதர்கள் நாம் திரும்ப சீக்கிரமாக போய்விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் எரேமியாவின் மூலமாக 70 ஆண்டுகள் சிறை வாழ்வு என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது நம்பிக்கை இழந்த யூதர்கள் நம்பிக்கை கொடுக்க தேவன் என்னை பயன்படுத்தினார். ஜபவீரரான தானியேல் தீர்க்கதரிசி அவர்களே, உங்களை பற்றி சொல்லுங்களேன். தானியேல் ஆகிய நான் ராஜவம்சத்தை சேர்ந்தவன், மாசுமறை இல்லாதவன் என்று நேபுகாத்நேச்சரால் அவரது அரண்மனைக்குள் கொண்டு செல்லப்பட்டேன். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் கர்த்தரே தேவன் என்று கர்த்தர் என்னை விளங்க பண்ண அந்நிய தேசத்தில் வண்ணமையாக பயன்படுத்தினார். பாபிலோனில் சிறந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காலம் முதல் தரியு காலத்திலும் மேதியனாகிய கோடேசின் காலம் வரை கர்த்தர் என்னை அங்கு பயன்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வல்லமை மிக தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த உலகத்தில் வலிமையான ராஜாவும் கூட தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று அழகாக விளக்கிவிட்டீர்கள். ஆண்டவருக்கு மகிமை. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுதும் நடைபெறும் என்று ஆர்வமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் எனக்கு அநேக தரிசனங்களை தந்தார். அதில் சிலவற்றை எனக்கு புரியவில்லை. அதை கேட்கும்போது காத்திரு என்று சொல்லிவிட்டார். ஆகையால் காத்து கொண்டிருக்கிறேன்.
கனம் பொருந்திய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே, உங்களை பார்த்து நீங்கள் சொல்லியவைகளை கேட்டது அனைத்தும் எங்கள் ஆவியில் உற்சாகத்தை தந்திருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் கர்த்தரோடு நடந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறோம். உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இன்று 4 தீர்க்கதரிசிகளை பற்றி அறிந்துள்ளோம். மீதமுள்ள 12 தீர்க்கதரிசிகளை விரைவில் சந்திப்போம். நன்றி. I will not forget your love for me, and yet my heart forever is wandering. Jesus, be my guide and hold me to your side, and I will love you till the end. Thy word is a lamp unto my feet and a light unto my path. Thy word is a lamp unto my feet and a light unto my path. நாம் இப்பொழுது யாரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனின் ஆவியவார் என்ற பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். Let us pray. Heavenly Father, we thank you for this lovely time you've given to us to come into your presence. பரமபிதாவே, உம்முடைய பிரசன்னத்தண்டை வரும்படியாக நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி. Lord, we thank you for the freedom to worship you. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கென்று நீர் கொடுத்திருக்கிற சுயாதீனத்திற்காக நன்றி. Lord, we thank you for all the spiritual blessings you have blessed us with. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. Thank you for your word that can come to us time and again. மறுபடியும் எங்களுக்கு வருகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Thank you for the humble fellowship you have given to us. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாழ்மையான சகவாசத்திற்காக நன்றி. Lord, thank you for the stalwarts of faith who've gone before us. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக சென்ற விசுவாச வீரர்களுக்காக நன்றி. We enjoy a rich spiritual heritage today. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஐஸ்வரியமான ஆவிக்குரிய சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். Lord, we thank you for all this blessedness. ஆண்டவரே, இந்த எல்லா பாக்கியங்களுக்காக நன்றி. Thank you for the little item by the Sunday school children. சிறு பிள்ளைகளுடைய அந்த சின்ன நிகழ்ச்சிக்காக நன்றி. Lord, thank you for the prophets that brought your word to us. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொண்டு வந்த தீர்க்கதரிசிகளுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for godly men whom you have raised. ஆண்டவரே, நீர் எழுப்பி இருக்கிற தேவ பக்தியுள்ள மனிதர்களுக்காக நன்றி. Lord, we pray also for the report we have just heard. நாங்கள் இப்பொழுது கேட்ட அறிக்கைக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for your work that can go forward in spite of
so many difficulties and constraints. எத்தனையோ விதமான கஷ்டங்கள் தடைகளின் மத்தியிலே உம்முடைய வார்த்தை முன்னேற முடிவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Lord, for the increase of your kingdom there is no end. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்கு முடிவு இல்லை. Lord, it is your will that will be done on earth as it is in heaven. ஆண்டவரே, உம்முடைய சித்தமே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படும். We pray you will strengthen your children, and Lord, help us to be faithful to pray for all the requests that are put before us. உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, we pray you will speak to us through your living word. ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். Let your word come to us once again. உம்முடைய வார்த்தை மறுபடியும் எங்களுக்கு வரட்டும். Unworthy as I stand, hide me behind thy cross. அபாத்திரனாக நான் நிற்கிறேன், என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்துக்கொள்ளும். I have no wisdom of my own, Lord. எனக்கு சொந்தமாக எந்த ஞானமும் இல்லை ஆண்டவரே. Grant to me your words. Grant to me your words. எனக்கு உம்முடைய வார்த்தையை தாரும். And bless us with your word. உம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதி. Glorify your matchless name. உம்முடைய ஒப்பில்லாத நாமத்தை மகிமைப்படுத்தும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Dear people, if you would turn with me to the 10th Psalm we have read this evening. அன்பானவர்களே, என்னோடு கூட நாம் இந்த மாலையிலே வாசித்த சங்கீதம் 10ஆம் அதிகாரத்திற்கு திருப்பினால் Verse 1. முதல் வசனம். This is the Psalm of David. இது தாவீதின் சங்கீதம். David here complains to God about the pride of the wicked. இங்கே தாவீது பொல்லாதவர்கள் துன்மார்க்கர் அவர்கள் எழும்போதை குறித்து தேவனிடத்தில் குறை சொல்லுகிறார். You know, there are many things in our day-to-day lives. நம்முடைய அனுதின ஜீவியத்தில் அநேக காரியங்கள் உண்டு. We do not understand, we do not know the end of them. அவர்கள் முடிவு நமக்கு தெரியாது. Sometimes certain situations are so difficult for us to face. சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் சந்திப்பதற்கு மிகவும் கஷ்டமானவை. Sometimes we wonder if God is with us. சில நேரங்களிலே தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுகிறோம். Is God watching over us? தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? Is God mindful of my situation? என் சூழ்நிலையை குறித்து தேவன் உணர்வுள்ளவராக இருக்கிறாரா? When will I get an answer to my prayer? என் ஜெபத்திற்கு நான் எப்பொழுது பதில் பெறுவேன்? What is the solution for all my problems? என் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன? But you know, our God is a God who answers prayers. ஆனால் நம் தேவன் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன். Our God is a God who is mindful or interested in every detail in our lives. நம் தேவன் நம் ஜீவியத்திலே எல்லா காரியங்களிலும் நம்மை குறித்து விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். And many times he is more interested in matters than our interest in matters. அநேக நேரங்களிலே சில காரியங்களிலே நாம் விருப்பம் காட்டுவதை காட்டிலும் நம்மை காட்டிலும் அவர் அதிகமாக விருப்பம் காட்டுகிறார். So the psalmist here, when he saw the wicked flourish around him, இங்கே சங்கீதக்காரர் துன்மார்க்கர் அவரை சுற்றிலும் செழித்து ஓங்குவதை பார்த்தபோது, when he saw that there is no accountability in the lives of the wicked, துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே கணக்கு ஒப்புவிக்கும் காரியமே இல்லை என்று பார்த்தபோது, whatever they do is they prosper. அவர்கள் என்ன செய்தாலும் செழிக்கிறார்கள். However they behave, they are successful. அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் வெற்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். So there are many questions in the heart of the psalmist. ஆகவே சங்கீதக்காரருடைய இருதயத்திலே அநேக கேள்விகள். You know, even when you look at the world today, இன்றைக்கு உலகத்தை பார்க்கும்போது millionaires, they become billionaires. லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர் ஆகிறார்கள். And people in unjust ways, they are successful. அநீதியான வழியிலே மக்கள் வெற்றி அடைகிறார்கள். So many times we think, why should I suffer for righteousness? அநேக நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், நீதிக்காக நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? I can get my way through like the people of the world. உலகத்து மக்களைப் போல என்னுடைய வழியை நான் பெற்றுக்கொள்ளலாமே. You know, we must understand, நாம் விலகிக் கொள்ள வேண்டும். the Lord knows the ways of the righteous. நீதிமானுடைய வழியை தேவன் அறிவார். And the way of the wicked shall perish. துன்மார்க்கருடைய வழியோ அழிந்து போகும். That is the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தை.
The way of the wicked, the way of the ungodly will perish. துன்மார்க்கர்கள் தேவபக்தி இல்லாதவர்களுடைய வழி அழிந்து போகும். First Psalm in verse 6. சங்கீதம் 1:6 5 and 6. 5-6 வசனங்கள். Therefore the ungodly shall not stand in the judgment, nor sinners in the congregation of the righteous. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. For the Lord knoweth the way of the righteous, but the way of the ungodly shall perish. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். This is the crux of the matter. இதுதான் காரியத்தின் முக்கியத்துவம். This is the end of every man. ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் இதுதான். When we live a righteous life, நாம் நீதிமானாக வாழ்ந்தால், when we live according to the word of God, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஜீவித்தால், because the world doesn't honor the word of God. உலகம் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவதில்லை. It is very hard for us to keep the ways, sometimes we feel, to keep the ways of God. சில நேரங்களிலே தேவனுடைய வழியை கைக்கொள்வது நமக்கு மிகவும் கஷ்டமாக உணர்கிறோம். But we must understand the righteous, their ways the Lord knows. ஆனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிவார். In one psalm the psalmist says about the wicked, you have kept them in slippery places. ஒரு சங்கீதத்திலே சங்கீதக்காரர் துன்மார்க்கரை குறித்து சொல்கிறார், நீர் அவர்களை வழுக்கும் பாதையிலே வைத்திருக்கிறீர். They are gone and they disappear suddenly. அவர்கள் திடீரென்று மறைந்து போய் விடுவார்கள். But God knows the way of the righteous. ஆனால் நீதிமான்களின் வழியையோ தேவன் அறிவார். In the first verse of chapter 10, 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், there is a great turmoil in the heart of David. தாவீதின் இருதயத்திலே மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. He starts his complaint to God. அவர் தேவனிடத்தில் தன் குறையை ஆரம்பிக்கிறார். Why standest thou far off, O Lord? கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? Why hidest thou thyself in times of trouble? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? If you take this practically, இதை நீங்கள் நடைமுறையில் எடுத்துக்கொண்டால், in our day-to-day lives, நம்முடைய அனுதின ஜீவியத்தில் the behavior of our parents towards our struggles, நம்முடைய போராட்டத்தின் நிமித்தமாக நம்முடைய பெற்றோர் நடந்து கொள்ளும் காரியங்கள், this verse is so contrary. இந்த வார்த்தை மிகவும் முரணானதாக இருக்கிறது. The parents, the earthly parents, they don't hide their face from our struggles. பூமிக்குரிய நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய போராட்ட நேரத்திலே அவர்கள் முகத்தை மறைத்துக் கொள்வதில்லை. Parents try to help by all in whatever means they can. பெற்றோர்கள் அவர்களால் முடிந்த எல்லா வழியிலும் உதவி செய்ய முயற்சிப்பார்கள். They try to lift us up and try to support us in our troubles. நம்மை உயர்த்தவும் நம்முடைய பிரச்சனையிலே நம்மை ஆதரிக்கவும் முயற்சிப்பார்கள். That is the same with God. அதுதான் தேவனிடத்திலும். God never leaves us to our troubles. தேவன் நம்முடைய பிரச்சனைகளோடு நம்மை ஒருபோதும் விடுவதில்லை. When a father or a mother is so loving towards the children, ஒரு தாயோ தகப்பனோ பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கும் போது, how much more would God love us? தேவன் இன்னும் எவ்வளவு அதிகமாக நம்மை நேசிப்பார். I was reading about a true story. 2 கதைகளை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். Of a woman, one cold night, she was about to deliver a child. ஒரு ஸ்திரியை குறித்து நான் படித்தேன். ஒரு நல்ல குளிரான இரவிலே ஒரு குழந்தையை பிரசவிக்கும்படி இருந்தாள். So there was nobody to help her. அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. And she started walking to a mission hospital a place. இருந்த இடத்திலிருந்து தூரத்திலே ஒரு ஹாஸ்பிடல் நடந்து சென்றாள். It was so மிகவும் பனி. And by the halfway, when this woman was to reach the missionary's place, இந்த மிஷனரி மருத்துவமனை இந்த ஸ்திரீ அடைவதற்கு முன்பாக பாதி வழி போயிருந்த போது, she had to deliver the child. குழந்தையை பிரசவிக்க நேரிட்டது. And she quickly ran under a bridge. ஒரு பாலத்தின் அடியிலே ஓடினாள். And under the bridge she embraced the child. அந்த பாலத்தின் அடியிலே அந்த குழந்தையை அவள் தழுவிக்கொண்டாள். To preserve the child from the cold. அந்த குளிரிலிருந்து பிள்ளையை பாதுகாக்கும்படியாக.
Early in the morning, the missionary was on his morning walk crossing the bridge. அதிகாலை நேரத்திலே மிஷனரி தன்னுடைய காலை நடைக்காக அந்த பாலத்தை கடந்து சென்றார். He heard the voice of a baby crying from below the bridge. அந்த பாலத்தின் அடியிலிருந்து ஒரு குழந்தை அழும் சத்தத்தை கேட்டார். Quickly he went and he found the mother was frozen to death, but the child was safe in the arms. அவர் அங்கே வேகமாக ஓடினார். அப்படியே உறைந்த பனியிலே தாய் மரித்து போயிருந்தாள். ஆனால் குழந்தையோ அந்த தாயின் கரத்திலே பாதுகாப்பாக இருந்தது. And later when the child grew up, it was said the child would often go under the bridge and thank God for his mother. பிற்பாடு அந்த குழந்தை வளர்ந்த பிற்பாடு அந்த குழந்தை குறித்து என்ன சொல்லப்பட்டது என்றால், அடிக்கடி அந்த குழந்தை அந்த பாலத்தின் கீழாக சென்று தன்னுடைய தாய்க்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவான். When earthly parents are so loving towards their children, பூமிக்குரிய பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் இவ்வளவு அன்பாக இருக்கும்போது, how much more a heavenly God who made the parents. பெற்றோரை உருவாக்கிய பரம தேவன் எவ்வளவு அன்பாக இருப்பார். God is never far from us. தேவன் நம்மை விட்டு ஒருபோதும் தூரம் போவதில்லை. Many times we feel God is away from us. அநேக நேரங்கள் தேவன் நம்மை விட்டு தூரம் இருப்பதாக நாம் யோசிக்கிறோம். When we love God, நாம் தேவனை நேசிக்கும்போது, when we obey his word, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, the word of God says the angels of the Lord surround those who fear God. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தருடைய தூதர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். Just now you heard the little girl who enacted the prophet Isaiah. இப்பொழுதுதான் இந்த சிறு பெண் ஏசாயா தீர்க்கதரிசி போல் நடித்ததை கேட்டீர்கள். What did God speak through Isaiah? ஏசாயின் மூலமாக தேவன் என்ன பேசினார்? Mountains may depart, மலைகள் விலகினாலும், and hills may move away, பர்வதங்கள் அசைந்தாலும், but my kindness shall not depart from thee. ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. Neither shall the covenant of my peace be removed, says the Lord. என்னுடைய சமாதான உடன்படிக்கை நீக்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். This is the heart of God. இதுதான் தேவனுடைய இருதயம். Mountains will depart and the hills will be removed. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். But my kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace be removed. ஆனால் says the என்னுடைய Lord who hath mercy upon you. ஆனால் என்னுடைய இரக்கம் உன்னை விட்டு நீங்காது. தேவன் இரக்கம் கொண்டிருக்கும் வண்ணமாக அவருடைய உடன்படிக்கை நிறைவேறும். God is a merciful God. தேவன் இரக்கமுள்ள தேவன். God is a God of kindness. தேவன் இரக்கமுள்ள தேவன். His heart is full of love. அவருடைய இருதயம் அன்பினால் நிரம்பி இருக்கிறது. We humans, you find this cry time and again in the Psalms. மனிதர்களாகிய நாம் இந்த கதறுதலை சங்கீதத்திலே மறுபடியும் பார்க்கிறோம். In the 22nd Psalm verse 1, 22ஆம் சங்கீதம் முதல் வசனம், my God, why hast thou forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Why art thou so far from helping me? எனக்கு உதவி செய்யாமல் ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? Then the 35th Psalm and the 22nd verse, 35ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், this thou hast seen, O Lord, keep not silence, O Lord, be not far from me. கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும். We humans, we are prone to believe our feelings. மனிதர்களாகிய நாம் நம்முடைய உணர்வுகளை நம்பும்படியாக இருக்கிறோம். We say, I feel that God is not with me. தேவன் என்னோடு இல்லை என்பது போல் நான் உணர்கிறேன் என்கிறோம். I feel God is not listening to my prayers. தேவன் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்பது போல் உணர்கிறேன். I feel God doesn't love me anymore. தேவன் இனிமேலும் என்னை நேசிக்காததை உணர்கிறேன். Our feelings, what they tell us is so contrary to what the word of God tells us. நம்முடைய உணர்வுகள் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அது தேவன் நமக்கு சொல்லுவதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. As the children of God, தேவனுடைய பிள்ளைகளாக, the word of God tells us that he has engraven us on the palm of his hands. தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். And your walls are continuously before me. உம்முடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கும். God never departs from us. தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை.
It is we who depart from God. நாமே தேவனை விட்டு விலகுகிறோம். You know, at times when we feel that God is not with us, தேவன் நம்மோடு இல்லை என்பது போல் நாம் உணரும் நேரத்தில் we can always cry out to God. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்திலே கதறலாம். Our God is a God who is attentive to the prayers of his people. நம்முடைய தேவன் தன்னுடைய ஜனத்தின் ஜெபத்திற்கு கவனம் உள்ள தேவன். You know, when we cry out to God, நாம் தேவனிடத்தில் கதறும்போது God will tune us right. தேவன் நம்மை சரியாக இயக்குவார். God will keep us back into the right wavelength. சரியான அலை வரிசையிலே தேவன் நம்மை வைப்பார். You know, prayer lifts us up to God. ஜெபம் நம்மை தேவனண்டை உயர்த்தும். Prayer confirms God back to us. ஜெபமானது தேவன் நம்மோடு மறுபடியும் இருக்கிறார் என்று உறுதி செய்யும். So we must trust the word of God in times of trouble. ஆகவே பிரச்சனை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். When hardships come, கஷ்டங்கள் வரும்போது, when difficulties come, பாடுகள் வரும்போது, there is a time when we were in Manipur. நாங்கள் மணிப்பூரில் இருந்த ஒரு நேரம் இருந்தது. A place called Tamenglong. தம்பிங்லாங் என்ற இடம். We wanted to have a book fair there. அங்கே புத்தக கண்காட்சி நடத்த விரும்பினோம். And there was open fire between the militants and the army. தீவிரவாதிகளும் அந்த இராணுவத்தினரும் அங்கே சண்டையிட்டு கொண்டார்கள் துப்பாக்கினாலே. Even the day we had to start our book fair, புத்தக கண்காட்சியை ஆரம்பிக்க வேண்டி இருந்த அந்த நாளிலும் there was open fire. அங்கே சண்டை நடந்தது. Nobody was found in the streets. தெருவிலே யாரும் காணப்படவில்லை. Everybody have locked themselves inside their houses. எல்லாருமே வீட்டுக்குள்ளாக பூட்டிக் கொண்டிருந்தார்கள். And our truck went to the book fair premises on empty roads. எங்களுடைய ட்ரக் ஆனது அந்த புத்தக கண்காட்சி நடந்த இடத்திற்கு காலியான சாலையிலே சென்றது. We had to arrange, and even our voice echoed to us in that emptiness. நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்ய வேண்டி இருந்தது. எங்களுடைய சத்தம் கூட அந்த வெறுமையிலே எதிரொலித்தது. When we set up the book fair, அந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தபோது, you know, the day we started the book fair, the open fire stopped. நாங்கள் புத்தக கண்காட்சியை ஆரம்பித்த அந்த நாளிலே அந்த சண்டை நின்றது. And every day the government deployed about 20-25 soldiers to take care of the book fair. ஒவ்வொரு நாளும் அந்த புத்தக கண்காட்சியை பராமரிக்கும்படியாக அரசாங்கம் 20-25 இராணுவ வீரர்களை நியமித்தார்கள். And suddenly one day, the first day when I came out of the book fair, I saw some 10 soldiers on top of the hall with loaded guns and the rest of them around the hall. முதல் நாளிலே திடீரென்று நான் அந்த புக் ஃபேர் நடந்த இடத்தை விட்டு வெளியே வந்த பொழுது அந்த அரங்கின் மாடியிலே 10 இராணுவ வீரர்கள் துப்பாக்கியை கையில் ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். சுற்றிலும் மற்றவர்கள். Our fair has brought normalcy in that district. It has brought, அந்த இடத்திலே அது சகஜ நிலைமை கொண்டு வந்தது. people started coming out like worms come out of, you know, the holes. புழுக்கள் அதனுடைய துவாரத்திலிருந்து வெளிவருவது போல மக்கள் வெளிவர ஆரம்பித்தார்கள். And our fair has brought normalcy into that situation. எங்களுடைய புத்தக கண்காட்சி அந்த இடத்திலே சகஜ நிலைமையை கொண்டு வந்தது. Well, during the day we enjoyed the comfort of these soldiers guarding us. அந்த நாட்களிலே அந்த இராணுவ வீரர்கள் எங்களை பாதுகாக்கும் சௌகரியத்தை அனுபவித்தோம். But in the nights the army would go. இரவிலே அந்த இராணுவம் போய்விடும். And we had to spend the nights in pitch darkness. முழு இருட்டிலே அந்த இரவை நாங்கள் செலவழிக்க வேண்டியிருந்தது. There was no electricity. மின்சாரம் இல்லை. And through the nights it was such a testing time for us. இரவு முழுவதும் எங்களுக்கு ஒரு சோதனை நேரம். Any little sound we all used to wake up. எந்த ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் நாங்கள் அனைவரும் எழுந்து கொள்வோம். If anybody would come and point a gun to us and ask for the sale money, we had nothing to do. யாராவது வந்து ஒரு துப்பாக்கியை எங்களுக்கு முன்பாக நீட்டி வியாபாரம் நடந்த அந்த பணத்தை கொடுங்கள் என்று கேட்டால் நாங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை. And nobody will help us in that night. அந்த இரவிலே யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். But we trusted in the promises of God. ஆனால் நாங்களோ தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பினோம்.
He maketh me to walk in the paths of righteousness for his own name's sake. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நீதியின் பாதையிலே அவர் என்னை நடக்கச் செய்தார். Trusting in God in situations even when there is no way humanly to trust. மனித ரீதியாக நம்பும்படியாக வழியே இல்லாத அந்த சூழ்நிலைகளிலும் கூட தேவனை நம்புவது. God will not fail his people. தேவன் தன்னுடைய ஜனங்களை தோற்க விட மாட்டார். We must trust in the word of God than our feelings. நம்முடைய உணர்வுகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். The God in the good times is also the God in the bad times. நல்ல நேரங்களிலே தேவனாக இருப்பவர் கெட்ட நேரங்களிலும் நமக்கு தேவன்தான். Sometimes God allows certain sufferings to tune us. சில நேரங்களிலே தேவன் சில பாடுகளை நம்மை சரியாக இயக்கும்படி அனுமதிக்கிறார். Even the Lord Jesus had to go through some sufferings. ஆண்டவராகிய இயேசு கூட சில பாடுகளின் ஊடாக செல்ல வேண்டி இருந்தது. You know, in the book of James, James says that God will not allow anything beyond we can bear. யாக்கோபினுடைய புத்தகத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் நாம் தாங்கிக் கொள்வதற்கு மேலாக எந்த பாடுகளையும் அனுமதிக்க மாட்டார். Chapter 1 and verse 11. முதல் அதிகாரம் 11ஆம் வசனம். Blessed is the man that endureth temptation, for when he is tried, he shall receive the crown of life which the Lord hath promised to them that love him. Chapter 1 and 12. முதல் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Verse 13, let no man say when he is tempted, I am tempted of God. For God cannot be tempted with evil, neither tempteth he any man. 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. You know, God will not tempt us beyond what we can bear. நாம் சகிப்பதற்கு மேலாக தேவன் நமக்கு சோதனை அனுமதிப்பதில்லை. You know, we need not look at the people around and measure ourselves with them. நாம் சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து அவர்களோடு நம்மை அளவிட வேண்டியது இல்லை. God has got great inheritance for each one of us. நம் ஒவ்வொருவருக்கும் பெரிய சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். We have to fix our eyes on Jesus. நம் கண்களை இயேசுவின் மேல் வைக்க வேண்டும். God knows how to bring us out of situations. நம்முடைய சூழ்நிலைகளில் நம்மை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் அறிவார். We must learn to build our faith upon the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய விசுவாசத்தை கட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். When we build our lives upon the word of God, நம் ஜீவியத்தை தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டினால் we will not fail in any situation. எந்த சூழ்நிலையிலும் நாம் தோற்க மாட்டோம். When sufferings come, பாடுகள் வரும்போது, when hardships come, கஷ்டங்கள் வரும்போது, we must trust in the works of God. தேவனுடைய கிரியைகளில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். God is a God who can do beyond what we can think or ask. நாம் கேட்பதற்கு மேலாக யோசிப்பதற்கு மேலாக செய்யக்கூடிய தேவன் நம் தேவன். If you turn with me to Hebrews chapter 5, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு திருப்புங்கள். we see the Lord himself had to go through some sufferings. ஆண்டவர் தாமே பாடுகளின் ஊடாக செல்ல வேண்டி இருந்ததை பார்க்கிறோம். Verse 7. 7ஆம் வசனம். In the days of his flesh he had to offer up prayers and supplications with strong cryings and tears unto him that was able to save him from death, and was heard in that he feared. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. You know, suffering helps us to focus on God. பாடுகள் தேவன் மேல் கண்ணோக்கமாக இருக்க நமக்கு உதவி செய்கிறது. There is a woman who called me this week. இந்த வாரம் என்னை அழைத்த ஒரு ஸ்திரீ உண்டு. She had 2 daughters. அவர்களுக்கு 2 மகள்கள். She has 2 daughters. அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். Both one is in a professional course. அதிலே இருவருமே ஒரு தொழில் ரீதியான படிப்பு படிக்கிறார்கள். And one is
in her graduation. ஒரு பெண் பட்டப்படிப்பு படிக்கிறாள். But she complains of their lives. ஆனால் அவர்கள் ஜீவியத்தை குறித்து இவர்கள் குறை சொன்னார்கள். You know, the mother is a converted woman. தாய் ரட்சிக்கப்பட்ட தாய். And the father. தகப்பன். But the things that are happening in the children's lives. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள். You know, this woman was so worried. இந்த ஸ்திரீ மிகவும் கவலைப்பட்டார்கள். I am serving the Lord. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். But why should my children be like this? ஆனால் ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும்? I am going through great depression. அதிக மன அழுத்தத்தின் ஊடாக நான் செல்கிறேன். You know, I asked her to believe in the promises of God. நான் அவர்களிடத்தில் கேட்டேன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். You know, she has the promises what God has given her for her children. அவர்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர்களிடம் உண்டு. Why don't you claim the promises of God? ஏன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்க கூடாது? Rather looking at the situation, சூழ்நிலையை பார்ப்பதற்கு பதிலாக look at the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பாருங்கள். God will fulfill his promise. தேவன் அவருடைய வாக்கை நிறைவேற்றுவார். You know, as humans we tend to look at the sufferings and the situations around us. மனிதர்களாக நாம் பாடுகளை பார்க்கிறோம், நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை பார்க்கிறோம். Sometimes we try to fight against the situation. சில நேரங்களிலே சூழ்நிலைக்கு எதிராக நாம் போரிட பார்க்கிறோம். And we learn that might is greater than our fight. நம்முடைய சண்டையை காட்டிலும் அந்த வல்லமை பெரியது என்று கற்றுக்கொள்கிறோம். Trusting in God. தேவனில் நம்புவது. You know, though the psalmist had many complaints in this chapter, இந்த அதிகாரத்திலே சங்கீதக்காரர் अनेक குறைகளை சொன்னாலும், in the next chapter he starts saying, Lord, I put my trust in you. அடுத்த அதிகாரத்திலே ஆண்டவரே என் நம்பிக்கை உம் பேரில் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். You know, he was looking at what God can do in his situation. அவருடைய சூழ்நிலையில் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்தார். Verse 7, he understood God is a righteous God. 7ஆம் வசனத்திலே தேவன் நீதியுள்ள தேவன் என்று விளங்கிக் கொண்டார். His countenance doth behold the upright. அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. You know, when we look at God, our faith is strengthened. நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்படும். God knows how to take care of his children. தன் பிள்ளைகளை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அறிவார். When we depend upon God, God is a God who does great things. நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். You know, when we see people flourish, wicked flourish around us, நம்மை சுற்றிலும் துன்மார்க்கர் செழிப்பதை நாம் பார்க்கும்போது we must understand what God has got for us. நமக்காக தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And count upon what God has got for us. தேவன் நமக்கு வைத்திருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். When we look at what God has got for us, தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, you know, the present sufferings, they don't appeal to us. இந்த நாட்களில் இருக்கும் பாடுகள் அது நமக்கு பெரிதாக தெரியாது. You know, in the epistle of St. Paul written to the Romans, chapter 8, ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தில், you know, he speaks about the present sufferings. இப்பொழுது இருக்கக்கூடிய பாடுகளை குறித்து அவர் பேசுகிறார். Verse 18, 18ஆம் வசனம், for I reckon that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். You know, the people of this world have their portion in this world. இந்த உலகத்து மக்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய பங்கை கொண்டிருக்கிறார்கள். All they have is just in this world. அவர்கள் கொண்டிருப்பதெல்லாம் இந்த உலகத்தில் இருப்பதுதான். They don't have eternal life. அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. If you see the 17th Psalm, சங்கீதம் 17 நீங்கள் பார்த்தால் verse 14, 14ஆம் வசனம், for men which are thy hand, O Lord, from men which are thy hand, O Lord, from men of the world, which have their portion in this life. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியாம். Their portion, the people of the world, their portion is just in this world. இந்த உலகத்து மக்களுக்கு அவர்களுடைய
Only thou fillest with thy treasure, வயிற்றை திரவியத்தினால் நிரப்புகிறீர். and the of children, அவர்கள் பாக்கியத்தினால் திருப்பார்கள். and release to essence to these. தங்களுக்கு பொருளை தங்களுக்கு வை. That portion of அதுதான் ஆர்க்கடு. they are just in the ஜீவியத்தில் தான். verse 15. 15ஆம் வசனம். Me I will always righteousness. நானோ உம்முடைய முகத்தை Beside when we with thy likeness. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். You know what a blessedness it is to behold the face of God. தேவனுடைய முகத்தை பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். When my mother died, went to be with the Lord. என்னுடைய தாயார் மரித்து ஆண்டவரோடு இருக்கும்படி சென்றபோது I was so happy for her. அவர்களுக்காக நான் சந்தோஷப்பட்டேன். In the funeral, I was so happy for her. அடக்க ஆராதனையிலே அவர்களுக்காக சந்தோஷப்பட்டேன். One of my joys was என்னுடைய சந்தோஷத்தின் ஒரு காரியம், no more pain, இனிமேலும் வலி இல்லை, no more suffering, பாடுகள் இல்லை, nothing to tempt her anymore. இனிமேலும் அவர்களை சோதிக்க ஒன்றுமில்லை. You know, God has got a glorious presence for his glorious presence for us. தேவன் நமக்கென்று அவருடைய மகிமைகரமான சன்னிதானத்தை வைத்திருக்கிறார். For us who love God, God has got great joy. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் மிகுந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். We experience the presence of God in this world. இந்த உலகத்திலே தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். Also when we leave this world, we are ever with him. இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும் நாம் என்றென்றும் அவரோடு இருக்கிறோம். As for me, I will behold thy face in righteousness. I shall be satisfied when I wake with thy likeness. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். I will rise up in your likeness. உம்முடைய சாயலில் நான் எழும்புவேன். How amazing God calls us his friends and his brethren. எவ்வளவு ஆச்சரியமானது, தேவன் நம்மை அவருடைய சகோதரர் என்கிறார், நண்பர்கள் என்கிறார். We are not like the people of this world. நாம் இந்த உலகத்து மக்களைப் போல் அல்ல. God has got great inheritance for each one of us who trust in him. தேவன் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் பெரிய சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். So we need not be worried looking at the people of the world. ஆகவே உலகத்து மக்களை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. We need not be troubled looking at situations around us. நம்மை சுற்றி சூழ்நிலைகளை பார்த்து நாம் கலங்க வேண்டியதில்லை. That's why St. Paul says the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. May God help us to focus on him. அவர் மேல் நோக்கமாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. And what he has got for us than to be worried with the things around. நம்மை சுற்றி இருக்க காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதில் நோக்கமாய் இருப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரமபிதாவே, Lord, how David brought his complaints to you. ஆண்டவரே, எப்படி தாவீது தன்னுடைய குறைகளை உம்மிடத்தில் கொண்டு வந்தார். Lord, how he found answers for his complaints. அவருடைய குறைகளுக்கு பதிலை எப்படியாக கண்டுபிடித்தார். Lord, he never went to any man and let out his heart. ஆண்டவரே, எந்த ஒரு மனிதனிடத்திலும் சென்று தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தவில்லை. Lord, where can we get any help for our questions? எங்கள் கேள்விகளுக்கு எந்த உதவி வேணுமாலும் நாங்கள் பெறலாம். Lord, help us to come to you. ஆண்டவரே, உம்மண்டை வர உதவி செய்யும். You are a God who is faithful in every situation. எல்லா சூழ்நிலையிலும் உண்மையுள்ள தேவன் நீர். The God in our good times, you are the same God in our bad times. எங்கள் நல்ல நேரங்களில் தேவனாக இருக்கிற நீரே மோசமான நேரங்களிலும் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். You will not allow us to suffer beyond what we can. நாங்கள் சகிப்பதற்கு மேலாக நாங்கள் பாடுபட நீர் அனுமதிக்க மாட்டீர். Lord, how good God you are. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன். How you care for us. எங்கள் மேல் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறீர். Your care for us is more than a mother's care. நீர் எங்கள் மேல் கொண்டிருக்கும் அக்கறை ஒரு தாயின் அக்கறை காட்டிலும் அதிகமானது. Your thoughts for us are more than the best friend we have in this world. எங்களுக்காக நீர் கொண்டிருக்கிற யோசனைகள் இந்த உலகத்திலே நாங்கள் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த நண்பனின் யோசனை காட்டிலும் பெரியது. Your thoughts for us are thoughts of peace.
எங்களுக்காக உம்முடைய யோசனைகள் சமாதானத்தின் யோசனைகள். You want to give us an expected end. எங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த முடிவை கொடுக்க விரும்புகிறீர். Lord, you have engraven us on the palm of your hand. ஆண்டவரே, உம்முடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்திருக்கிறீர். All our ways are before you, Lord. ஆண்டவரே, எங்கள் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. Lord, when I awake, I am still with you, David says. தாவீது சொல்கிறார், நான் விழித்துக் கொள்ளும்போது இன்னும் உம்மோடு இருக்கிறேன். Even if I go to the depths of hell, you are with me. நான் பாதாளத்தின் கீழே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். Lord, how you are a God who never leaves us. ஆண்டவரே, எப்படியாக உம்முடைய கரிசனை ஒருபோதும் எங்களை விட்டு போவதில்லை. You are an unchanging God. நீர் மாறாத தேவன். You will never change with time. காலப்போக்கிலே நீர் மாறுவது இல்லை. You are the same yesterday, today and forever. நீரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Lord, we thank you for what you have got for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருப்பதற்காக நன்றி. Eyes have not seen, ears have not heard, neither did it perceive into the heart of men. கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, மனிதனுடைய இருதயத்தில் அது தோன்றியதும் இல்லை. What you have got for those who love you. உம்மை நேசிக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற காரியங்கள். Lord, for those who wait for you. ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள். Lord, teach us to count in terms of eternity. ஆண்டவரே, நித்தியத்துக்குரிய அளவிலே எண்ண உதவி செய்யும். In our life, let us not be conformed to this world. இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்துப்போக வேண்டாம். Help us to look at the prize you have for each one of us. எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் வைத்திருக்கிற கிரயத்தை பார்க்க உதவி செய்யும். Lord, the troubles of the present time and the sufferings, let them not entangle us. ஆண்டவரே, தற்காலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், அது எங்களை அப்படியே சிக்க வைக்க வேண்டாம். Lord, how your people have moved forward in spite of many constraints. ஆண்டவரே, எவ்வளவோ தடைகள் மத்தியிலும் உம்முடைய ஜனங்கள் எப்படியாக முன்னேறி சென்றிருக்கிறார்கள். Help us to follow the way of the saints. பரிசுத்தவான்களின் வழியை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். To love you and to serve you all the days of our lives. உம்மை நேசித்து எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் உமக்கு ஊழியம் செய்யும்படியாக Glorify your matchless name. உம்முடைய ஒப்பில்லாத நாமத்தை மகிமைப்படுத்தும். We ask these blessings in Jesus' name. இந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமென். நாம் இப்பொழுது யாரும் எழுந்து நின்று 184வது பாடலை பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். 184வது பாடல். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
ஏறும்